வெள்ளை போலமும் காணிக்கையே சாட்சியாய்க் கொண்டு சென்றே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. இசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இசுமானிடனாய் பிறந்தார். பாருங்க, மானிடராய் பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக வானசாஸ்திரிகள் வந்தப்போ அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, இந்த பொன்னும் வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் ஒரு அடையாளத்தை குறிக்குதுங்க. அந்த காலத்துல தங்கம் அப்படின்றது ராஜாக்களுக்குரியதாக கருதப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாம தேவாலயத்தின் பல பகுதிகளும் தங்கங்களால மூடப்பட்டதுங்க. இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் டிவினிட்டியாய் கருதப்பட்டது. பிரதான ஆசாரியருடைய உடையில இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியத்துவத்தை குறிக்குதுங்க. ஸோ இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நமக்காக வந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினால அவருக்கு தங்கம் பரிசாக அளிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை போலமும் தூப வர்க்கமும், இது ரெண்டுமே மரத்திலிருந்து எடுக்கப்படுறதுங்க. இந்த மரங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதை காயப்படுத்தி, அதாவது கொத்தும் பொழுது அந்த மரத்திலிருந்து வடிகிற பால் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் அது கல்லாக மாறிடும். அப்படி கல்லாக மாறினதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வெள்ளை போலம் சுகத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மரித்து போன உடல்களில் இந்த வெள்ளை போலத்தை வைத்து கட்டி தான் அவங்க அடக்கம் பண்ணுவாங்களாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தப்பவும் அவருடைய உடலில் இந்த வெள்ளை போலத்தை வைத்து தான் கட்டி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகும்படியாக நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாகவே அவர் அடிக்கப்பட்டு அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு சுகம் உண்டாயிற்று. அது மட்டும் இல்லாமல் நமக்காக அவர் மரிக்கப் போகிறார் அப்படின்றதை அடையாளப்படுத்தும்படியாகவே அன்றைக்கு வெள்ளை போலம் அவருக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்டது. அடுத்து தூப வர்க்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த தூப வர்க்கத்தை தான் தேவாலயத்தில் ஓய்வு நாட்கள் அப்போ தூப பீடத்தில் பயன்படுத்துவாங்க. இந்த தூப வர்க்கம் நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா கெட்ட நாற்றங்களையும் நீக்கி போட்டு அந்த இடத்துல நல்ல நறுமணத்தை உண்டாக்குமா. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் இரவும் பகலும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றதையும் நம்முடைய ஜெபங்கள் பிதாவினிடத்தில் அடையும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தூப வர்க்கம் நமக்காக இரவும் பகலும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பேர்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் எல்லாம் வானத்தில் கூடி பாடினது என்ன தெரியுமா? அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கத்தை காணிக்கையாக கொடுத்தது அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எழும்ப போகிறார் அப்படின்றதற்கும் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்தது நமக்காக காயங்கள் பட்டு நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாகவும் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதற்காகவும் தூபவர்க்கம் காணிக்கையாக கொடுத்தது. நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற பிரதான ஆசாரியர் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறது. இது அடையாளப்படுத்தப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம இன்னைக்கு மட்டும் கொண்டாடாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிறத நினைவு கொண்டு அவரை பிரதிபலிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சந்திக்கிற எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக அவருடைய சுபாவங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டு நாமும் அவருடைய வார்த்தையில் நிலை நின்று ஆயத்தப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி
நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன்.